நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? எந்த செலிபிரிட்டியாவது குழந்தைங்கள ஒரு 4 வயசு, 3 வயசு வரைக்கும் அத விட ஒரு 1 இயர் கூட வச்சுக்கோங்க. 1 இயர் வரைக்கும் அவங்க கிட்ட மொபைல குடுத்தோ, இல்ல மீடியாலயோ காமிச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்மளுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில விஷயங்களுக்காக அத பெருசு பண்ணிக்க மாட்டோம். பரவால்ல அப்படின்னு. அந்த 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அந்த மொபைல் ஸ்க்ரீனிங் எல்லாம் குடுத்து பழக்கிட்டீங்க. டிவி பார்த்து எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலையில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல தேடி ஓட வேண்டியது, மாத்த வேண்டியது. வணக்கம். நான் செல்வி அஜய் செந்தில், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் லைஃப் கோச். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 to 5 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வரைக்கும் அமைதியா குழந்தை தூங்கிடும். நீங்க பாட்டுக்கு ஃபீட் பண்ணுவீங்க, எடுத்து போடுவீங்க. கொஞ்சம் கழுத்து நீக்க ஆரம்பிச்ச உடனே நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, குழந்தைங்கள ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ பண்ணுறது இதெல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டா பரவாயில்ல. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, குழந்தைய உடனே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா அதுக்கு காரணம் இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 7 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் வரைக்கும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் அதிகமாக தெரியும். அது வந்து கலர் கிடையாது, அந்த ரேஸு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஆர்ஜிபின்னு சொல்கிறோம்ல, ஃபுல் கலர்ஸ் இருக்கிற மாதிரி மொபைல்லையோ கலர்ஸோ சீக்கிரமாக மூவ் ஆகுற ஸ்க்ரீன்ஸோ நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து கண்ணு பாதிக்கப்படும், நரம்புகளுமே பாதிக்கப்படும். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? எந்த செலிபிரிட்டியாவது குழந்தைங்கள ஒரு 4 வயசு 3 வயசு வரைக்கும் அதை விட ஒரு 1 இயர் கூட வச்சுக்கோங்க. 1 இயர் வரைக்கும் அவங்கக்கிட்ட மொபைலை கொடுத்தோ இல்லை மீடியாலேயோ காமிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, கண்ணுபட்டு போய்டுங்கிறது ஒரு விஷயம் இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு அது பாதிக்கக்கூடாதுங்கிறது நம்மளுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில விஷயங்களுக்காக அதை பெருசு பண்ணிக்க மாட்டோம். பரவாயில்ல அப்படின்னு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி, அவனுக்கு பேச வரும்பொழுது தான் அவன் சொல்லுவான், அந்த குழந்தை, எனக்கு தெரியலம்மா, தூரத்தில் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நம்ம அவன் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஸோ இது அந்த 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த மொபைல் ஸ்க்ரீனிங் எல்லாம் கொடுத்து பழக்கிட்டீங்க, டிவி பார்த்து எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலையில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலை தேடி ஓட வேண்டியது, மாற்ற வேண்டியது. இது என்னோட ஜென்ரல் விஷயமாக தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம இருக்கிற காலகட்டத்தில் மொபைலோ ஒரு ஜிபே பண்ண முடியாமல் நம்மளால் இருக்க முடியாது. மொபைலோ லேப்டாப்போ இல்லாமல் நம்மளால் வேலையே பண்ண முடியாது. நாளைக்கு அவன் லைஃப்பில் பெருசாக வரும்போது அந்த கண்ணு மட்டும்தான் அவனோட வாழ்வாதாரமாகவே இருக்கும். அந்த கண்ணு இல்லைன்னா எப்படி அவனால் பண்ண முடியும் சொல்லி பாருங்க. ஸோ தெரிஞ்ச ஒரு விஷயத்த, நல்லா இருக்கிற ஒரு விஷயத்த நாமளா ஏன் கெடுத்துக்கணும்? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணி பாருங்கள். நான் யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை, மேக்ஸிமம் குறைச்சிக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் அப்டேஷனே இல்லாமல் இருப்பாங்களே குழந்தைங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நான் பொதுவாக சொல்லும்போது என் பசங்கள்லாம் உடனே சொல்லுவாங்க, அம்மா அப்புறம் நாங்கள் அப்டேஷனே இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இல்லை, ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இல்லை, ஏன் போட்டு நீங்கள் ஒரு நாள் முழுக்க அதில் காட்டணுங்கிறது இருக்குது. ஸோ மேம், நான் அப்புறம் எப்படி என்கேஜ் பண்ண முடியும்? ரைம்ஸ் போட்டு தானே காமிக்கிறேன், அது எஜுகேஷன் தானே, அதனால பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. எஜுகேஷன் தான். ஸோ நீங்கள் ரைம்ஸ் மட்டும்தான் எஜுகேஷனாக இருந்ததா? நீங்கள் குழந்தையா இருக்கையில் ரைம்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்களா? இல்லை அதை விட உங்கள் தாத்தா பாட்டிங்களாம் ரைம்ஸ் பார்த்து மட்டும்தான் வளர்ந்தாங்களா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. என்கரேஜ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கைகளை யூஸ் பண்ணி, காலை யூஸ் பண்ணி விளையாண்டது வச்சதெல்லாம் இருக்கும்ல. விஷன் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் இல்லையா? அதனால இந்த கெட்ட விஷயங்களாக இருக்கக்கூடியது, நமக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணலாம். சரி மேம், பாயிண்ட்டுக்கு வாங்க. 7 மாத குழந்தைய நான் என்ன மேம் பண்ண முடியும்? அவன் அழுதுகிட்டே இருக்கிறான், கையை காலை உதச்சிட்டே இருக்கான். குப்புறப்படுத்த ஸ்டேஜில் நான் சொல்கிறேன். குப்புறப்படுத்திட்டு அவங்க தேடி பார்ப்பாங்க எல்லாரையும். அப்போ தான் கடன்னு பார்க்கும். அந்த டைமில் நீங்கள் ஆப்பிள் அது இதுன்றது அதெல்லாம் வேண்டாம். மொபைலை காமிச்சு இங்கே காமிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, பிளாக் அண்ட் ஒயிட் உங்கள் வீட்டில் பிரிண்டர் இருந்தால் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் பிடிஎஃப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக, அதாவது ஹை கான்ட்ராஸ்ட் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காட்டும் பொழுதே என்ன பண்ணலான்னா, விஷன் அதை பொறுத்து எப்படி மேம் நான் காட்டுறதுன்னா, இங்கே பார் 1, இது 2, இது 3, இது சன், அப்படியெல்லாம் காட்டக்கூடாது. ஓகே, எல்லா குழந்தையும் அச்சீவராக மாதிரி எல்லாரும் அவார்டு வாங்க போகணும் அப்படிலாம் வேண்டாங்க. நம்மளுக்கும் நம்ம குழந்தைக்கு உள்ள பாண்டை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிட்டா போதும். நீங்கள் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு கேட்டால், நைட் தூங்க போகிறீங்க இல்லையா, அந்த டைமில் இந்த ஹை கான்ட்ராஸ்ட் கார்ட்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாப்பா தூங்கும்போது, அதை தூங்க வைக்கணும்னு நினைக்கிற டைமில் நீங்கள் கொண்டு போங்க. பாப்பா கூட படுத்துக்கோங்க. படுத்துட்டு நல்ல உயரமாக, அதோட கண்ணை பாதிக்காத வண்ணமாக, அதாவது இந்த ஆங்கிளில் படுத்திருந்ததுன்னா இந்த ஆங்கிளில் தான் பாப்பா
பார்க்கும். அப்போ உங்கள் கார்டு இங்கே தான் இருக்கணும், இந்த ஆங்கிளில் இருக்கக்கூடாது. ஓகேயா? இப்போ பாப்பா படுத்திருக்கும் போது எப்படி இந்த ஆங்கிளில் பார்க்க முடியும்? டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இங்கே மாதிரி பார்த்து காமிக்கணும். காமிக்கும் போதே இது மூன், இது சன், இதை சொல்லு, சன் எங்கே நீ எடு, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்டோரியை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கேரக்டர்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க. ஹை கான்ட்ராஸ்ட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்னங்கிறது. நீங்கள் கூகுளில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஹை கான்ட்ராஸ்ட் கார்ட்ஸ்னால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு டார்க் பேக்ரவுண்ட், அதில் மூன் மட்டும் ஒயிட்டாக இருக்கும். அப்புறம் ஒயிட்டாக இருக்கும், அதில் மூன் மட்டும் பிளாக்காக இருக்கும். ஸோ இதுதான் ஹை கான்ட்ராஸ்ட் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை நீங்கள் குழந்தைகிட்ட காட்டும் போது யூ கிரியேட் அ ஸ்டோரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சன், மூன், அப்புறம் ஒரு ஸ்டார், ஒரு கிளவுட்ஸ், இது 4மே கேரக்டர். ஓகே, இந்த கேரக்டரை வச்சு இது மூன் அப்படிங்காம அதை நோட்டீஸ் பண்ணாமல் நீங்கள் சொல்லணும். மூன் வந்தாங்க, இந்த சன் வந்தாங்க, இங்கே ஸ்டார் வந்தாங்க, இங்கே கிளவுட் வந்தாங்க அப்படின்னு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுங்கள். நமக்கு கதை சொல்கிறது உங்களுக்கா என்ன கதை தோணுதோ சொல்லுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து அந்த ஸ்டோரியை சொல்லிக்கிட்டே இருங்க. இதில் நீங்கள் மெசேஜ் சொல்லணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது சன் வந்து மேலே எடுத்துக்கும், சன் இல்லாத போது தான் மூன் வரும். ஓகே, இந்த கிளவுட் வந்து மேலே இருக்கும், இவங்க எல்லாரும் ஃபேமிலியாக எங்கே இருப்பாங்க? ஸ்கையில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்போ தான் அவனுக்கு ரெஜிஸ்டர் ஆகும், ஓ இது சன்னு இது ஸ்கைன்னுட்டு. புரியுதா உங்களுக்கு? நான் கரெக்டாக சொல்லணும்னா நோட்டீஸ் பண்ணி இது சன் இது மூன் அப்படின்னு சொல்லாமல் ஸ்டோரியில் சன் வந்தாங்க, மூன் இருந்தாங்க, ஸ்கை பின்னாடி இருக்காங்க, இவங்க எல்லாரும் ஃபேமிலியாக ஸ்கையில் இருப்பாங்க அப்படின்னு ஸ்டோரியில் சொல்லும்போது அந்த ஸ்டோரியில் அந்த கேரக்டர் என்னங்கிறது அவனுக்கு மெதுவாக ரெஜிஸ்டர் ஆகும். இப்படி ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய விஷயங்கள் எதுவுமே மறக்கவே மறக்காது. ஓகே, இந்த டைமில் நீங்கள் சொல்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் அவனால் ரிப்ளை பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா ஆனால் அது வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும் குழந்தை. நான் 2-3 பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். நோ நெகட்டிவ்ஸ் அட் ஆல். எதை பற்றியும் சொல்லாதீங்க. அப்பா பற்றி குறை சொல்லாதீங்க, வீட்டில் இருக்க ஆளுங்களை பற்றி சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க. என்ன மேம், நான் பார்த்துருக்கேன், கிளைண்ட்ஸே சொல்லுவாங்க, பேசிகிட்டே இருக்கும்போது குழந்தைக்கு ஆயில் தேய்ச்சி விடுவாங்க. ஆயில் தேய்ச்சி விட்டுட்டே இருக்கும்போதே சொல்லுவாங்க, இன்றைக்கி உங்கள் அப்பா என் கூட சண்டை போட்டாரா, உங்கள் அப்பா இப்படி தான் பண்ணுவாரான்னு என்னை காலை பிடிச்சி ஆயில் மசாஜ் பண்ணிக்கிட்டே அப்புறம் தலையிலெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் ஜோக்காக தான் நான் சொல்லுவேன், இதெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, உடனே அந்த பிள்ளை வந்து சரியாயிடுமா அப்படின்னு அதுக்கிட்ட ஒரு நெகட்டிவ் பதிஞ்சிரும். அதை அப்சர்வ் பண்ணும், குழந்தை அப்சர்வ் பண்ணும். அதனால எதை பற்றியும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்களை உங்கள் வீட்டுக்குள்ளேயோ உங்களை சுற்றியோ அலோ பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மைண்டுக்குள்ளே அதை கொண்டுட்டே போகாதீங்க, குழந்தைக்கும் அதை கொண்டுட்டு போகாதீங்க. அவங்க கண்ணோட்டத்திலேருந்து அவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இப்போ இந்த கார்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பெட்டு, அதாவது தூங்க போகிறதுக்காக ரெடி ஆகிக்கோங்க. அது வாட் எவர் டே டைமாக இருக்கலாம், நைட் டைமாக இருக்கலாம். குழந்தை 7 months பேபி தூங்க போகும்போது இந்த ஹை கான்ட்ராஸ்ட் கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அந்த நீங்கள் ஸ்டோரி சொல்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டோரி வந்து பக்கத்தில் அந்த கார்டை வந்து பக்கத்தில் கொண்டு வரலாம், அது அப்புறம் தூரத்தில் கொண்டு போகலாம். ஓகே, இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணிக்கலாம். அது இப்போ என்ன பண்ணுது, சன் என்ன பண்ணுறாங்க, மார்னிங் என்ன பண்ணுவாங்க, உங்கள் கிட்ட வருவாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க, நைட் என்ன பண்ணுவாங்க, தூங்க போயிடுவாங்க. அப்படி நீங்களா ஒரு இமேஜின் பண்ணி ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த விஷன் பக்கத்தில் கொண்டு வரீங்க, அடுத்து தூரமாக பார்க்குறீங்க, பக்கத்தில் கொண்டு வரீங்க, தூரமாக பார்க்குறீங்க. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, சன் தூங்க போயிட்டாங்களா, அப்போ இருட்டாயிடுமா, அப்போ என்ன பண்ணுவாங்க, மூன் வராங்களா, இந்த பாரு இங்கே மூன் வராங்களா, இந்த மூன் இப்படி வராங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் மூன் ஆனோடனே மூனுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்ல, மூன் போயிடுறாங்க. இப்போ திரும்ப சன் வராங்க. இப்போ இந்த ஸ்டோரியில் இதுதான் சன் இதுதான் மூணு நம்ம இன்ட்ரோ கொடுக்கல, கண்டினியூஸாக நம்ம ஸ்டோரி சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் சொல்ல வரேன். இது உங்களுடைய கற்பனைகளை பொறுத்து நீங்கள் அதுக்குள்ளே புகுந்து விளையாடிக்கலாம். ஓகே, அது உங்களோட இது. நெக்ஸ்ட்டு அடுத்து நீங்கள் வந்து இந்த ஸ்விங் பால்ஸை சொல்லுவோம்ல, இந்த ஹிப்னட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, அந்த பால்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதையுமே நீங்கள் என்ன பண்ணலன்னா பிளாக் கலர் ஒரு சைடு ஒயிட் கலர் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை வந்து இந்த பாப்பாவுக்கு ஸ்விங் பண்ணுற மாதிரி இப்படி காட்டலாம். அப்படியே காமிச்சிட்டு இதில் ஒரு ஸ்டோரி காட்டலாம். எங்கே இதை கேட்ச் பண்ணுங்கள், இதை பாருங்கள், இதை கேட்ச் பண்ணுங்கள், பிடி போடுங்க, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது பாப்பா அதை பார்க்கும். நிறைய கலர்ஸ் வேண்டாம், ரொம்ப கலர்ஸ் வச்சு இப்படி ஃபுல்லாக ஸ்விங் பண்ணும். பார்த்துருக்கீங்களா, தொட்டிக்கு மேலே அப்படி மாட்டுவோம், அது பார்த்துட்டே இருக்கும், ஜாலியாக சிரிக்கும். அது முழிச்சிருக்கும் போது அந்த டைமில் இருக்கும்போது அது ஓகேயா இருக்கும். இப்போ நீங்கள் தூங்க வைக்க போகிறீங்க, அப்போ நீங்கள் அந்த கலர்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஸ்விங் பால் இப்படி வச்சுட்டு பாப்பா கிட்ட ஏதாவது ஸ்டோரிஸ் எல்லாம் பிடிங்க. அப்போ அதை சிரிச்சுட்டே ஹாப்பியாக இந்த இடத்துல என்னென்ன க்ரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் இப்படி தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறத விட அது கூட விளையாடி தூங்க வைக்கிறீங்களா, அப்போ இந்த கண் அயந்துரும். மேலே கீழே முன்ன பின்னன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண் அயந்துரும், அப்படியே தூங்குவாங்க. அப்போ தூங்கும் போதே
என் அம்மா பக்கத்தில் இருக்காங்கங்கிற நம்பிக்கையோடு அவங்க தூங்குவாங்க, என் கூட தான் இருக்கிற அப்படின்னு. சீக்கிரமாகவும் தூங்கிடுவாங்க. அந்த ஸ்லீப் கூட குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் அந்த குழந்தை தூங்கினாலும் நல்லா தூங்கி எழுந்துரும். ஓகேயா? இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பேரண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.